ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் புது சென்சேஷன், ஒரு புது பிளேயர் உருவாயிருக்காரு. இப்போ உருவாவில் 25 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. அவர் பேர் ஆகாஷ் சௌத்ரி. அப்படி என்னப்பா பண்ணிட்டாரு, தமிழ்லேயே பார்த்துருப்பீங்களா? சென்சேஷன், ஃபர்ஸ்ட் டைம் இன் 200 இயர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட். 200 வருஷத்தில் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சில இடத்துல அது கவுண்டிம்பாங்க, சில இடத்துல ரஞ்சி ட்ராஃபி அண்ட் ஒவ்வொரு இடத்துல ஷிஃபன் ஷீல்டு, அது மாதிரி ரெட் பால் விளையாடுறது தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட். 90 வருஷம் ஆச்சு ரஞ்சி ட்ராஃபி ஸ்டார்ட் ஆகி. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் 8 சிக்ஸ் அடிச்சிட்டார் அவர் லைனாக. ஆமாம், இன்னரோ அவன் 8 சிங்கிள் எடுக்கவே கஷ்டப்படுறான், சிங்கிள் ரன் எடுக்கிறதுக்கு. இவர் 8 சிக்ஸ் அடிச்சிட்டாரு. அண்ட் இதுக்கு முன்னாடி 6 சிக்ஸ் அடிச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க, யுவராஜ் சிங், ஹெர்ஷல் கிப்ஸ் அண்ட் ஆல். பட் ஃபர்ஸ்ட் கிளாஸில் ஃபஸ்ட்டு அடித்தது கேரி சோபர்ஸ். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. வெரி குட் பிளேயர், வெஸ்ட் இண்டீஸு. 1968 அதாச்சு கிட்டத்தட்ட 57 வருஷம், 57 இயர்ஸ் ஆகும். கவுண்டிங் விளையாடும் போது நாட்டிங்ஹாம்ஷயர் வர்சஸ் கிளாமர் கன்கள் 6 சிக்ஸ் அடிச்சார். அதை பீட் பண்ணது ரவி சாஸ்திரி. அவர் ஏதோ ஒரு ரஞ்சி டிராஃபியில் ஒரு வாட்டி 6 சிக்ஸ் அடிச்சார். நாட்டிங்ஹாம்ஷயர் வர்சஸ் கிளாமர் கனுக்கு எதிர எடுத்தது. அவங்க பவுலர் வந்து மால்கம் நாஷ். அவர் தான் போட்டு அடின்னு அடிச்சார். கேரி சோபர்ஸ் ஸ்பின்னர் அந்த பவுலர். எனிவே அந்த ரெக்கார்டெல்லாம் உடச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 11 பாலில் 50 அடிச்சார். ரஞ்சி டிராஃபி ரெக்கார்டு வேறு இந்த பையன் ஆகாஷ் சௌத்ரி அடித்தது. அண்ட் அவர் ஆக்சுவலாக மேகாலயா, நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் இந்தியாவில் மேகாலயாலேருந்து வர்றாரு. அவங்க ஃபாதர் ஒரு வெல்டராக, அவங்க அம்மா ஒரு டெய்லராக. நிறைய கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காரு. இது இன்சிடென்ட்ல என்ன ஆயிருக்குன்னா, 2022 ஐபிஎல்ல பேர் கொடுத்துருக்காரு. பேஸ் பிரைஸில் 20 லட்சம். யாரும் எடுக்கவே இல்லை, எல்லாரும் பிளேயர். ஆனால் இப்போ பாருங்க, 10 டீமும் ஓடுது அப்படி ஒரு பின்னாடி. எனக்கு வான்னு நேற்று தான் நடந்திருக்கு ஹிட்டிங். அண்ட் ஜெயிச்சிட்டாங்க வேற. அப்கோர்ஸ் அருணாச்சல் பிரதேஷ்க்கு எதிராக தான், வீக் டீம் தானேன்னு சொல்லுவீங்க. இருந்தாலும் 8 வாட்டி பாலை கனெக்ட் பண்ணணும்ல. ஷோல்டர் பவர் வேணும், சிக்ஸஸ் வேணும். அசல் அம்மா அசல் காத்தால் தான் ஒரு வீடியோ போட்டேன். அந்த மாதிரி அடிச்சிருக்காரு அவரு. 8 சிக்ஸஸ் இன்னொரு ரோ. அவர் 12 அடிச்சிருப்பேங்கிறாரு. ஆனால் 4 கடைசி 3 பால் வந்து வைடாக போட்டார். அவர் வைடு யாருக்கரா பவுலரு சென்சிபிளி அண்ட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க 600+ ஸ்கோர் இருந்தது அப்போ மேகாலயா ரஞ்சி ட்ராஃபியில். அது போதும்ட்டு டிக்ளேர் பண்ணதுனால ஜெயிச்சுட்டாங்க அந்த மேட்சை. அருணாச்சல் பிரதேஷ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 73, செகண்ட் இன்னிங்ஸ் 109 ஃபாலோ ஆனில். பேசிக்கலி இவர் போலிங் ஆல்ரவுண்டர், ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர். இவர் போலிங் ஆல்ரவுண்டரு. அண்ட் இந்த மேட்ச்லேயே அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 1 விக்கெட், 2வது இன்னிங்ஸில் 2 விக்கெட் எடுத்தார். இட் ஷோஸ் இஸ் பவர். அவர் இன்டர்வியூ எடுத்தாங்க. என்னப்பா பயங்கரமாக அடிச்சு தூள் கிளப்பிட்டேன், என்ன ஐபிஎல்லாம் நெக்ஸ்ட் அப்படின்னும் போது நான் எதுவுமே எதிர்பார்த்து அடிக்க போல. பட் த ப்ராப்ளம் என்ன ஆச்சுன்னா, 600 டிக்ளரேஷன் ரெடி ஆகிட்டோம், பிளாட்ஃபார்ம் வாஸ் செட், ரிஸ்க் எதுவும் எடுக்க வேண்டியதில்லை அடின்னு தான் சொன்னாங்க. நான் ஃபர்ஸ்ட் 2 சிக்ஸ் அடிச்சதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறதா சொன்னார். ஜாவ் யார் மாறோ அப்படின்னு நான் தான் அடிக்க ஆரம்பித்தேன். அந்த ஓவரில் 6 சிக்ஸ். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அடித்தார், லிமர் டேபி, அவர் பவுலர் பேர். அடுத்த ஓவரில் 2 சிக்ஸ் வந்து ஆஃப் ஸ்பின்னர் டி மோஹித். அவர் அதாவது லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரே அடிச்சிருக்காரு, ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னரே அடிச்சிருக்காரு. ஸ்பின்னர் அடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அதுவும் லாங் ஆன் அண்ட் லாங் ஆஃபில் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஸ்டம்ப் ஆகிடுவீங்க, மிஸ் ஹிட் ஆனாலும் கட் ஆகிடும், லாங் ஆன்லேயோ லாங் ஆஃப்லையோ மிட் விக்கெட்லையோ. ஆனால் ஃபாஸ்ட் பவுலர் அப்படி இல்லை. ஃபாஸ்ட் பவுலர் இங்கே லேசாக டைமிங் டச் பண்ணாலே போதும், வெளில போய் விழுந்துடும். அதாவது ஹவு ஃபாஸ்ட் யூ ஆர். அது பர்வீன் குமார் மாதிரி ஸ்பீடெல்லாம் எடுத்துன்னு வந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ரியல் ஃபாஸ்ட் இருக்காங்க 150+ அந்த மாதிரி ஆளுங்களை அடிக்கிறது ஜஸ்ட் கனெக்ட் பண்ண டைமிங் போதும். பட் இதுக்கு நீங்கள் பவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் டைமிங் ஆஃப் த ஷாட்ஸ் சென்சேஷன். இப்போ எல்லா டீமும் வந்து எனக்கு எத்தனை நாள் தான் நீங்கள் ஓல்டு ஸ்கூட்டரே தேடிட்டு போவீங்க, எனக்கு வா ட்ரேடு பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு. பாருங்க, புது பையன் வந்திருக்காப்புல, 25 வயசு தான் ஆகுதா. இப்போ டீனேஜர் அடிச்சுட்டு இருந்தாங்களே, இப்போ ஆயுஷ் மாத்ரே ஆகட்டும், உர்வில் பட்டேல், ரகுவன்ஷி, ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த ஆகாஷ் சௌத்ரி நிறையா விளையாடிருக்காரு மேகாலயாவில். அவர் ஸ்டார்டிங்கே வந்து எடுத்தோடனே நான் ஐபிஎல் தான் விளையாடுவேன் அந்த மாதிரிலாம் கிடையாது. அவர் எடுத்தோன்னே ஒரு டென்னிஸ் பால் விளையாடிருக்காரு, அப்புறம் இன்டர் ஸ்கூல் டோர்னமெண்ட் விளையாடிருக்காரு, அப்புறம் ரீஜனல் டோர்னமெண்ட் விளையாடிருக்காரு, அதுக்கப்புறம் தான் ஸ்டேட்டுக்கு விளையாடிருக்காரு. ஸ்டேட்டுக்கு 2019 அவருக்கு டெபியூ ஆயிருக்கு. 3 எல்லா ஃபார்மேட்லையும் விளையாடிருக்காரு. அண்ட் ரெகுலராக விளையாடுறவர் இப்போ ஒரு மேகாலயாக்கு. நல்லா இருக்குது கேட்கறதுக்கு. வெரி குட் ஹிட்டர். எஸ்பெஷலி இன்னும் ஒரு வருஷத்தில் மினி ஆப்ஷன் வரப்போகுது. ஸோ கரெக்டான டைமில் தான் அடிச்சிருக்காரு. எல்லா ஃபோக்கஸும் வேர்ல்டு ஃபுல்லாகவே, எல்லா ஆல் ஓவர் த வேர்ல்டு நியூஸ் பேப்பர் எல்லாமே இதுதான். 8 சிக்ஸ் நாட்டு ஜோக். 8 டாட் பால் கேள்விப்பட்டிருக்கேன், 8 சிங்கிள்ஸ் எடுக்கிறதே கஷ்டம். பட் இது 8 சிக்ஸஸ் அவர் எடுக்கணும். ஃபாஸ்ட் பாலிங் ஆல்ரவுண்டர். அவரை கேட்டாங்க, உன்னோட ரோல் மாடல் யாருப்பா, யாரோட ஃபேன்? டக்குன்னு சொல்லிட்டார்ல, பும்ரா, சிராஜ், ஹார்திக் பாண்டியா, 3 பேரோட ஃபேன் நான். அவங்களோட ஃபாஸ்ட் பாலிங் ரொம்ப பிடிக்கும்னு. ஸோ பும்ரா, சிராஜ் டெஸ்ட்லாம் பார்த்துருக்கேன், ஹார்திக் பாண்டியா எங்கே பார்த்துருக்காரு பேருக்கு ஃபாஸ்ட் பாலிங். எனிவே அதுதான் பேஸ் பண்ணி தான் நான் விளையாட ஆரம்பித்தேன்னு. ரன் எடுக்கிறது எனக்கு ப்ளஸ் ஆன வர என்ன மெயின் ஜாப் வந்து போலிங் தானே. போலிங் ஆல்ரவுண்டர் ரொம்ப கஷ்டங்க. பேட்டிங் ஆல்ரவுண்டர் எந்த பேட்ஸ்மேன் வேணால் அடிக்க போகும்போது எதிர ஆள் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த பேட்டிங் ஆல்ரவுண்டர் சிவம் டுபேலாம் பேட்டிங் ஆல்ரவுண்டர், ஹார்திக் பாண்டியா பேட்டிங் ஆல்ரவுண்டர். ஸோ அதை சொல்கிறேன். பென் ஸ்டோக்ஸ் பேட்டிங் ஆல்ரவுண்டர், ஜாக் கலிஸ் தான் ரியல் ஆல்ரவுண்டர். பேட்டு பால் எதுவாக இருந்தாலும் டீம் உள்ள வரலாம். கபில் தேவ் மாதிரி, கபில் தேவ், வியன் போத்தம், இம்ரான் கான், ரிச்சர்ட் ஆட்லிலாம் பேட்ஸ்மேனாக உள்ளே வரலாம், பவுலராகவும் உள்ளே வரலாம். அந்த அளவுக்கு கேலிபர் உள்ளவங்க. அது மாதிரி இப்போ யார் இருக்கா, ஆஞ்சலோ மேத்யூஸ் அப்படிலாம்.
இவர் வந்து போலிங் ஆல்ரவுண்டர். கண்டிப்பாக ஏதோ ஒரு டீம் எடுக்க போகிறாங்க, பார்ப்போம். ரைட், ட்ரேடிங் கீடிங்லாம் விடுங்கப்பா, போய் இவரே சைன் பண்ணுங்கப்பா. அவரை வேலையை இன்னொரு நெக்ஸ்ட் 10 வருஷத்துக்குள்ள இல்லை அவர். எனிவே, நீங்கள் எதாவது கேள்விப்பட்டீங்களா இவரை பற்றி? ஸோ இவரை பற்றி கொஞ்சம் அப்டேட் பண்ணலாமே, டக்குன்னு அப்டேட் பண்ணிட்டேன். அவங்க ஏதோ சொல்லுங்கள். பொறி பார்த்தது நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.